என்ன சொன்ன அரசாங்கமே சரியா செய்யாத ஒரு பொட்ட அரசாங்கம் தான் நடந்துக்குது. மக்கள் திட்டங்களை எல்லாமே முடக்கிட்டாரு. இது எடுத்துங்க நீங்க பெண்களுக்கு அறிவிக்கிற திட்டம் எல்லாம் புரட்சி தலைவி அம்மாவோட அறிவிச்ச திட்டம் தாலிக்கு தங்கம். அந்த தாலிக்கு தங்கமும் 100% ஒரு பட்டதாரி படிச்சவனுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துன்ற நிதியை முடக்கிட்டு இன்னைக்கு புதுமை பெண் திட்டம்னா ஒரு பெண்ணு வந்து 3 ஆண்டு தான் அவங்க டிகிரி படிப்பாங்க. 2000 ஒரு ஆண்டுக்கு 12,000, 3 பன்னெண்டு 36,000. அதே அம்மா திட்டத்துல 1,00,000 ரூபாய் 50,000 ரூபாய் துட்டு தாலிக்கு தங்க 1,000, 1,00,000, 1,50,000 பயன்படுத்துறாங்க. ஒரு கிராமத்துல அது போல திட்டம் படிக்கிறவங்கள காலேஜ் படிக்கிறவங்கள கிடையாது. திட்டத்தை மாத்திர ஸ்டிக்கர் ஒட்டி ஆட்சி தான் நடந்துங்குது. இப்போ நல்ல ஆட்சியே கிடையாது, மக்கள் ஆட்சி நடக்கிறது. இது அராஜக ஆட்சி, திமுக ஆட்சி, மணல் கொள்ளை ஆட்சி, பல லஞ்ச ஊழல் ஆட்சி. அந்த தமிழ்நாட்டில சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது. லஞ்சம் எல்லாம் தலைவிரித்தாது. கட்சிக்காரனே லஞ்சம் வாங்குறான், கட்சிக்காரனே கொலை பண்றான், கட்சிக்காரனே அநேக ஓட்டுல போயிட்டு சாப்பிட்டு லஞ்சம் வாங்கிக்கின்னு இந்த அரசாங்கம் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குற அரசாங்கமே கிடையாது. மக்களை ஏமாத்துற ஆட்சி. திட்டத்தை சும்மா பொய் சொல்றான், ஒண்ணு கூட உண்மையாவே கிடையாது. எலெக்ஷனுக்கு சொன்ன வாக்குறுதி ஒண்ணு கூட நிறைவேற்றல. நீட் தேர்வு யாரு கொண்டாந்து? திமுக ஆட்சியில கலைஞர் கொண்டாந்தாரு. காங்கிரஸ் மேல்சபையில் இருக்கு சொல்ல காங்கிரஸ் கொண்டாது. இளைஞருடைய கச்சத்தீவை யாரு தாரவாத்துது? கலைஞர் ஆட்சியில தாரவாத்துது. அம்மா தாரவாக்கல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தாரவாக்கல. இந்த திட்டமே எல்லாமே முடக்கப்பட்டது. திமுக ஆட்சியில எதுவுமே செயல்பாடு கிடையாது. பெண்களுக்கு என்ன திட்டம் செய்யறாங்க? பசுமை வீடு திட்டம் முடக்கிட்டான். நிச்சயமாக ஏடிஎம்கே தான் புரட்சி தலைவர், புரட்சி தமிழன் எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் மீண்டும் தொடரும். மக்கள் ஆட்சி தொடரும்.